பக்தி கிளீஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி மாதம் 4ஆம் நாள் திங்கட்கிழமை வருகிறது. திங்கள் என்று சொன்னால் சந்திரன் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட இந்த திங்கட்கிழமையிலே சிவபெருமான் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமைக்கு சோமவாரம் என்றும் சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. அப்பொழுது இந்த திங்கட்கிழமையிலே மன உளைச்சலாக இருப்பவர்கள், டிப்ரெஷன், மனக்குழப்பமாக இருப்பவர்கள், கன்ஃபியூஷன் மைண்ட்ல இருக்கும், மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இதுக்கு என்ன சொல்லுவாங்க? வேவ், அதாவது அலைபாஞ்சின்னு இருக்கும். வேவரிங்கா இருப்பாங்க. வேவரிங்னா அலைபாய்ந்து கொண்டிருக்கும். இதெல்லாமே சந்திரனுடைய கிரகத்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப திங்கட்கிழமை சந்திரனுடைய வழிபாடு தானே செய்யணும். இது மட்டுமல்ல, மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சந்திரனுக்குரியது. அவனுக்கு மனோகாரகன் என்று ஒரு பெயரும் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை நிலைப்பதற்குமே எவ்வாறாக இந்த குழப்பங்கள், மன உளைச்சல்கள், மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை தீர்த்து கொள்வதற்கு எவ்வாறாக சந்திர வழிபாட்டை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போறேன். இப்போ நான் சொல்லிட்டு வரதெல்லாமே இது நாள் வரை யாரும் சொல்லாத விஷயங்களாக இருக்கக்கூடும். எனக்கு தெரிந்து இப்போ உள்ள காலகட்டத்திற்கு ஏற்றது கூடியாகவும் இருக்கும். எனவே நீங்கள் இதை கவனித்து பயன்படுத்தி வந்த வேண்டும். கவனித்தால் மட்டும் போதுமானதில்லை, அதை நீங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய பலன் கிடைக்கும். அப்போது சந்திர வழிபாடு என்று சொல்லக்கூடியது எப்பொழுது? சூரியன் உதிப்பது காலையில், மறைவது மாலையில். சந்திரன் உதிப்பது மாலையில், மறைவது காலையில். இதுதான் விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அன்று திங்கட்கிழமை காலையில் எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும். அதன் பிறகு மாலை நேரம் வரும் வரை காத்திருந்து, அன்றைய தினம் விரதமாக கூட இருக்கலாம். மாலை சரியாக இப்போ எப்படி சூரிய உதயம் எப்படி சொல்லியிருக்காங்களோ, சந்திர உதயமும் நாட்குறிப்பில் இருக்கும், பஞ்சாங்கத்தில் இருக்கும். இப்பெல்லாம் நிறைய அதை பற்றி விஷயங்கள் வருது. அந்த சந்திர உதய நேரம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த நேரத்திலே வீட்டில் இருந்தால் எல்லோரும் இணையிறது சந்தோஷம். இல்லைனா பெரும்பாலும் பெண்கள் தான் இருப்பாங்க. அவங்க வழிபாட்டுக்கு ஆரம்பிக்கலாம். அப்போ சந்திரனுக்கு உரியது நெல் என்று சொல்லக்கூடிய நவதானியம். நெல் என்றால் நாம் அந்த நெல்லை சமைப்பதில்லை. நெல்லை நீக்கி, அதாவது உமி நீக்கி அரிசியாக தான் சமைப்போம். பச்சை அரிசி, வேக வைக்காத அரிசி தான் பச்சை அரிசி. அந்த பச்சரிசி தான் சந்திரனுக்குரியது. இந்த பச்சரிசியில் நல்லா கேட்டுங்க, பச்சரிசியில் சர்க்கரை, வெண்மையான நிறங்கள் சந்திரனுக்குரியது. அப்போ சர்க்கரை வெள்ளையாக தான் இருக்கும், அல்லது கல்கண்டு. சர்க்கரை அல்லது கல்கண்டு, இதில் பொங்கல் செய்ய வேண்டும் மாலை நேரத்திலே. அதை செய்து சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். வீட்டில் படம் வச்சிருப்பீங்க, கண்டிப்பா அதில் நைவேத்தியம் செஞ்சுட்டு, எப்படி நம்ம பொங்கல் அன்றைக்கு வீட்டில் பூஜை பண்ணிட்டு அந்த கரும்பு, அந்த நைவேத்தியங்கள், சக்கரை பொங்கல் எல்லாமே எடுத்து சூரியனுக்கு காமிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் மாலையிலே இந்த பொங்கலை வீட்டில் படைத்து விட்டு ஒரு தட்டில் எடுத்துக்கொண்டு அதில் இலையில் வைத்து சந்திரனுக்கு காட்ட வேண்டும். சந்திரன் வானத்தில் இருக்கிறாரோ இல்லையோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சந்திரன் பேரை சொல்லி ஓம் சந்திராய நமக சொல்லலாம். இல்லை என்றால் அவருடைய காயத்ரியை சொல்லலாம். ஓம் பத்மத் பஜாய வித்மகி ஹேம ரூபாயி தீமகி தன்னோ சோம பிரஜோதயாது. அவ்வளவுதான். இது சந்திரனுடைய காயத்ரி. இது சொல்வதால் இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த சந்திரனுக்கு காட்டி, தூபதீபம் காட்டி இந்த நைவேத்தியத்தை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் சாப்பிட வேண்டும். இது முக்கியமான விஷயம். மற்ற யாருக்கும் கொடுக்கூடாது. ஏன்னா இது உள்ள போகணும், உடம்புக்குள் போகணும். ஏன்னா மனம் சம்பந்தப்பட்டது.
அப்போதான் மனமாற்றங்கள் ஏற்படும், மன உளைச்சல் குறையும், மனக்குழப்பங்கள் தீரும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும். இதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயம். இன்னொன்று சொன்னால் சந்திரனுக்குரியது வெள்ளை நிறமும் வெளிர் பச்சை நிறம், லைட் கிரீன் சொல்றோம் இல்லையா, அந்த இரண்டு இரண்டு நிறங்களுமே சந்திரனுக்குரியது. அந்த நிறம் உள்ள ஆடைகளை அணிந்து கொள்வது மிகவும் சிறப்பு. இது மாதிரி செஞ்சுட்டு வரணும். அம்மன் வழிபாடும் உகந்தது. சந்திரன் அம்மனுக்கு உரிய கிரகமா சொல்லப்படுகிறார். சிவனுக்கும் உரியவர், அம்பாளுக்கும் உரியவர். சந்திரனை தன்னுடைய பிறையில் தரித்தவர் சிவபெருமான். அதே போன்று சந்திரனை தரித்துக் கொண்டிருக்கும் பெண் தெய்வங்கள் காமாட்சி அம்மா, காமாட்சி அம்பாள் என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வமும், ராஜராஜேஸ்வரி என்ற பெண் தெய்வமும் சந்திரனை தன் சிரசிலே தரித்துக் கொண்டிருப்பார். அவ்வாறாக இந்த இருவர் வணங்கி 2 விளக்குகள் போட்டு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும், ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையே நீங்கள் வணங்கி வந்தீர்களால், வணங்கி வர வேண்டும். ஜீவராசிகளில் பார்த்தீர்களானால் வெள்ளை நிற பசுவிற்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, பசு கொடுக்கணும். அதில் வெள்ளை நிறமாக அமைஞ்சால் ரொம்ப விசேஷம். இந்த நெய்வேத்தியங்களை கொடுக்கலாம், எல்லாமே செய்து பழங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் செய்து வந்தீர்களானால் இந்த சந்திர வழிபாடு மூலமாக சந்திரனுடைய ஆசீர்வாதம் கிடைத்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மன உளைச்சல்கள், மனக்குழப்பங்கள் இதெல்லாம் தீர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட்டு, கணவன் மனைவி ஒற்றுமையிட்டாலே போதும், எல்லாமே நல்லா இருக்கும். வீடு நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும், அவ்வளோதான் விஷயம். அப்போ எல்லா நாளும் பெற்று நீங்கள் வாழ போறீங்கன்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.